கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் இளைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கிதீரையா. என் பலனும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் பலனும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதோ உங்க கிருபைதான், நான் இளைப்பதோ உங்க கிருபைதான், நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, உங்க கிருபைதானப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்தி, இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். So the truthful man will get all kinds of perfect blessings throughout his life or her life. So உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருப்பான். How he or she will get perfect blessings because of truthfulness என்பதை தான் இன்றைக்கு பார்க்கிறோம். நம்பர் 1, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 20-21 சொல்கிறது, not even single person will blame us because of that I am doing the honest things in sight of the Lord. அதாவது யோக்கியமானவர்களையே நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம், ஆனால் கர்த்தர் நம்மை உத்தமனாய் கண்டு, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற வாக்கின்படியாக உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறபடினாலே கர்த்தர் நாம் யோக்கியமான கிரியைகளை கண்டு, உண்மையுள்ள கிரியைகளை கண்டு அவர் ஆசீர்வதித்து உயர்த்ததான் செய்வார். நம்பர் 2, சங்கீதம் 84:11 சொல்கிறது, truthful man is walking with alertness, because of that all the goodness and mercies is following with him or her. அதாவது உத்தமமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறபடினாலே அவர் நன்மையை வழங்காதிடார். ஸோ உத்தமமாய் நடக்கிறவனுக்கு நன்மையும் கிருபையும் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நம்பர் 3, ஐசையா சாப்டர் 43:4, அதாவது ஏசியா 43:4 சொல்கிறது, அவர் உத்தமமாய் நடக்கிற மனுஷனிடத்திலே அவர் பிரியமாக இருக்கிறார். ஆகவே எனக்கு பிரியமானவளே என்று சொல்லி அழைத்து உனக்கு பதிலாக மனுஷர்களையும், அதாவது பிரியமாய் கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நடப்பித்து பிரியமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் உண்மையுள்ளவர்களாய் அவர் காண்கிறார். உண்மை உத்தமம் உள்ளவராய் அவருக்கு பிரியமானவரை அவர் காண்கிறபடினாலே அவர் நமக்கு பதிலாக மனுஷர்களையும் நம் ஜீவனுக்கு ஈடாய் ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொல்லி abundance people and also
the many nations he is going to give us because of our honestness, because of our truthfulness, because of our always we are walking with sincerity with our Lord. அதாவது கர்த்தருடைய பார்வைக்கு நாம் உத்தமமாய் நடந்து அவருக்கு பிரியமானதை செய்கிறபடினாலே நமக்கு மனுஷர்களையும் ஜாதிகளையும் ஜனங்களையும் அவர் ஆத்துமாக்களாக கொள்ளை பொருளாக கொடுக்கும்படியாய் மந்தையை பெருக பண்ணுவது போல மனுஷரை பெருக பண்ணும்படியாய் திட்டம் கொண்டிருக்கிறபடினாலே அவர் உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணமும் அடைவான் என்று சொன்னவர் நம்முடைய உத்தம குணத்தை பார்த்து அவர் ஆசீர்வதிப்பார். எக்ஸாம்பிள், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிற மனுஷனாக இருந்தபடினாலே யோபு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொண்டு உயர்த்தப்பட்டதை நாம் அறிவோம். கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படியாக எல்லா இடங்களிலும் எல்லா காரியங்களிலும் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவர்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைத்து உயர்த்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. God bless you all. Amen.